ஹலோ குட்டீஸ், ஏற்கனவே நம்ம 2 செஷன் பார்த்துருக்கோம். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இப்போ இது 3rd செஷன். ஸோ செகண்ட் செஷனில் என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? அதாவது 26th ஜான்வரியை வந்து ஏன் நம்ம ரிப்பப்ளிக் டேவாக கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை நம்ம ஏற்றுக்கிட்ட நாள் வந்து அன்னைக்கு தான். அதனால தான் வந்து நம்ம அதை ரிப்பப்ளிக் டேவாக கொண்டாடுறோம். கான்ஸ்டியூஷன் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டை எப்படி வழி நடத்துறதுன்னு இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் தான் வந்து கான்ஸ்டியூஷன். ஸோ அந்த லெசனில் இன்னும் வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். When did they begin to frame the constitution? கிறிஸ்டோஃபர். இப்போ கிறிஸ்டோஃபர்னு சொல்லிட்டு ஒரு பையன் கேட்குறான், எப்போ இந்த கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ண ஆரம்பித்தாங்க, அதாவது எழுத ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, in 1946 nearly 389 members of the Constituent Assembly who belonged to different parts from different places came together to frame the Constitution of India. ஸோ 1947 தான் நம்ம இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்சோம். நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது. ஆனால் அதுக்கு முன்னாடி வருஷமே 1946 நம்ம இதை வந்து ஆரம்பிச்சிட்டோம். இதில் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அப்படின்றது இப்போ நம்மளோட எப்படி ஒரு பார்லிமெண்ட்டோ ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அசம்பிளியோ நடக்குதோ அதே மாதிரி இது ஒரு அசம்பிளி, கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளின்னு எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடம். அதில் 389 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அப்போது இவங்க இந்த 389 மெம்பர்ஸ் எப்படி ஒரே ஊரை சார்ந்தவங்க, ஒரே துறையை சார்ந்தவங்க இருப்பாங்களா? அப்படிலாம் இல்லை. வெவ்வேறு இடத்துலேருந்து வரவங்க, வெவ்வேறு திறமைகள் இருக்கிறவங்க, அவங்க எல்லோரும் வந்து 398 மெம்பர்ஸ் அந்த இடத்துல கூட்டினாங்க 1946. இவங்க தான் வந்து இப்போ பிளான் பண்ணுறாங்க, நமக்கு நம்மளோட இந்தியாவை வழி நடத்துறதுக்கு நமக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும், செட் ஆஃப் ரூல்ஸ் வேணும் அப்படின்னு இவங்க முடிவெடுத்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. த சேர்மன் ஆஃப் தி கமிட்டி வாஸ் மிஸ்டர் ராஜேந்திர பிரசாத். ஸோ இந்த கமிட்டியோட சேர்மன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிறவர் தான். ஸோ மேலே லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பிக்சர், மேலே இருக்கக்கூடிய விஷயம் அவர் தான் வந்து ராஜேந்திர பிரசாத். இவர் வந்து அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகிறாருன்னா ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆகிறார். நம்மளோட 11th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நம்ம அப்துல் கலாம் சார். அதே மாதிரி இவர் வந்து ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ராஜேந்திர பிரசாத், ஞாபகம் வச்சுக்கணும். ஹூ ஆர் தி அதர் சிக்னிஃபிகண்ட் மெம்பர்ஸ் இன் தி கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி? இப்போ இன்னொரு பிள்ளை கேட்குறான், இவங்க மட்டும் தான் சொல்கிறீங்க, அப்போ மற்றவங்களாம் யாருன்னு சொல்லுங்களேன் அப்படின்னும் போது ஜவஹர்லால் நேரு சென்ட்ரலில் இருக்கார் பாருங்க, ஒரு ஜவஹர்லால் நேரு. ஸோ இவர் வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டராக ஆகிறாரு. சர்தார் வல்லபாய் பட்டேல் ரைட் சைடில் மேலே பாருங்கள், அவர் தான் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். இப்போ ரீசெண்டாக வந்து 3000 கோடி ரூபாய் செலவு பண்ணி அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டாச்சு ஒன்று வச்சுருக்காங்க, யூனிட்டி, ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ வல்லபாய் பட்டேல் இவர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுறாருன்னா டெப்புட்டி பிரைம் மினிஸ்டராக ஆகிறார். இப்போ ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டர் இல்லைங்களா, அவர் வந்து டெப்புட்டி பிரைம் மினிஸ்டராக அவர் வந்து பதவி ஏற்கிறார். அதுக்கப்புறம் தென் மௌலானா ஆசாத், ராஜேந்திர பிரசாத் சாருக்கு கீழே இருக்கார் பாருங்கள், அவர் மௌலானா ஆசாத். தென் ராதாகிருஷ்ணன் அப்படின்றது ரைட் சைடில் செகண்ட் பிக்சரில் இருக்கார் பாருங்கள், அவர் தான் ராதாகிருஷ்ணன். ஸோ இவரோட பர்த்டேவை தான் நம்ம வந்து டீச்சர்ஸ் டேவாக கொண்டாடுறோம். அண்ட் ஜவஹர்லால் நேருவோட பர்த்டேவை நம்ம சில்ட்ரன்ஸ் டேவாக கொண்டாடுறோம். அண்ட் சரோஜினி நாயுடு கீழே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து சரோஜினி நாயுடு, அவங்க சரோஜினி நாயுடு. ரைட் சைடில் இருக்கிறவங்க விஜயலக்ஷ்மி பண்டிட். ஸோ பாருங்கள் 1946 பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா உருவாக்குறதுலேயே ஒரு டீம் மெம்பர்ஸாக இருந்திருக்காங்க. அப்போ நம்மளோட வளர்ச்சி வந்து இப்போ புதுசாக வந்த வளர்ச்சி கிடையாது. அப்போலேருந்தே நம்ம கேர்ள்ஸ் வந்து எல்லா துறைகளையும் கால் வச்சு பதிச்சிருக்கோம் அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு. அடுத்து how many women members were there in the Constitution Assembly? இப்போ இன்னொரு குழந்தை கேட்குறான், இப்போது லேடிஸ் எல்லாம் இருப்பாங்கன்னு நாங்கள் நினைக்கல, பட் ஆனால் இப்போ லேடிஸ்லாம் நீங்கள் பேர் சொல்கிறீங்க, விஜயலக்ஷ்மி பண்டிட், சரோஜினி நாயுடு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ மொத்தம் எத்தனை பேர் அந்த 389 மெம்பர்ஸில் எத்தனை பேர் உமன் இருந்தாங்க அப்படின்னு கேட்டால் 15 உமன் மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ எண்ணிக்கை குறைவு தான், ஆனாலும் அவங்களோட பங்கெடுப்பு அந்த காலத்தில் அவங்களோட பங்கெடுப்புன்றது பெரிய விஷயம். ஸோ 15 உமன் மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க. Do you know the father of Constitution of India is Dr.B.R. Ambedkar. Father of the nation வேறு, father of the Constitution of India வேறு. Constitution of India உடைய தந்தை அப்படின்னு பார்த்தா B.R. அம்பேத்கர், Dr.B.R. அம்பேத்கர். நம்மளோட இந்தியாவோட ஃபாதர் ஆஃப் தி நேஷன் வந்து காந்திஜி. இந்த டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்றது வந்து இப்போ இந்த 389 மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இப்படியெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் பண்ணலாம், டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அவங்க. ஆனால் அதை எழுதுறதுக்கு, அதில் திருத்தங்கள் கொண்டு வரத்துக்கு, அது ரைட்டாக ராங்கான்னு பண்ணுறது அந்த 389 பேரோட ரைட்ஸ். ஆனால் அது எழுதுறதுக்குன்னு ஒருத்தர் வேணும் இல்லையா, அவங்க தான் வந்து டிராஃப்டிங் கமிட்டி. ஸோ இந்த டிராஃப்டிங் கமிட்டி வாஸ் ஃபார்ம்ட் வித் 8 மெம்பர்ஸ். இந்த 389 மெம்பர்ஸ்லேருந்து 8 பேரை மட்டும் சூஸ் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த 8 பேரில் இந்த மேலே பிக்சரில் காட்டியிருக்கேன் பாருங்கள், மேலே இருக்கிறாங்க அந்த 8 பேர் தான் வந்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் அசம்பிளியோட டிராஃப்டிங் மெம்பர்ஸ், உட்காந்து எழுதக்கூடிய ஆட்கள் அவங்க.
இந்த ரூல்ஸ்லாம் தேவையா, அதை பற்றின நிறைய விஷயங்கள் படித்து நம்ம நாட்டுக்கு ஏற்ற இதெல்லாம் கொண்டு வந்து அதில் எழுதி எல்லாம் பண்ணது இவங்க. இதோட ஸ்டோரி ரொம்ப பெருசு. இன்னும் அடுத்தடுத்து கிளாஸஸில் நீங்கள் போகும்போது இதை பற்றி படிப்பீங்க. அண்ட் இட்ஸ் சேர்மேன் வாஸ் டாக்டர் B.R. அம்பேத்கர். ஸோ இதுக்கு முன்னாடி சேர்மேன் வந்து ராஜேந்திர பிரசாத்னு பார்த்தோம், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அசம்பிளி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவோட அசம்பிளியோட இதுதான் வந்து சேர்மேன் தான் வந்து ராஜேந்திர பிரசாத். ஆனால் இந்த டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மேன் வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர். அடுத்து B.N.Rao வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் தி அட்வைசர். ஸோ கீழே பிக்சரில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்கிறவர் அம்பேத்கர், ரைட் சைடில் இருக்கிறவர் B.N.Rao. ஸோ அம்பேத்கர் வந்து இப்போ அதோட கமிட்டியோட சேர்மேன், இவர் வந்து அட்வைசர். அதாவது இது செய்யலாம், இது செய்ய வேணாம், இது இருக்கலாம், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு மெயின் ஆள் வந்து இவர் தான். த கமிட்டி மெட் ஃபார் தி ஃபஸ்ட் டைம் ஆன் 9 December 1946. ஸோ இது எப்போ இந்த கமிட்டி, இந்த 8 பேர் இருக்கக்கூடிய கமிட்டி இருக்குது இல்லைங்களா, இந்த கமிட்டி வந்து எழுதுறதுக்கு எப்போ ஃபஸ்ட்டு இவங்க உட்காந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா December 9th 1946. ஸோ இது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய நாள். ஆன் தி சேம் டே த டிராஃப்டிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வாஸ் ஸ்டார்டட். ஸோ என்னைக்கு அவங்க இதை எழுதலான்னு தயார் பண்ணி எல்லாம் பலவிதமான இதெல்லாம் படித்து தயார் பண்ணி எழுதலான்னு என்னைக்கு உட்காந்தாங்கன்னா December 9th 1946 அன்னைக்கே எழுதவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. How did they form the Indian Constitution? சரி, அப்படி இவங்க எல்லாம் இவ்வளோ பேர் இருக்காங்க, இதெல்லாம் இருக்காங்க, எப்படி இதை கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ரேம் பண்ணாங்க, ஃபார்ம் பண்ணாங்க, எப்படி இதை பண்ணாங்க, எதெல்லாம் பேசிஸாக வச்சு இவங்க பண்ணாங்க, என்னெல்லாம் இதுக்கு அடித்தளமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the constitution of nearly 60 countries including the UK, USA, former USSR, France, Switzerland, etc. were thoroughly examined and their best features have been adopted for our constitution. ஸோ இது எடுத்த உடனே அப்படியே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எழுதிக்கப்பா, போலீஸ்னால் இதுதான், டாக்டர்னால் இப்படி, டீச்சர்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும், ரோடில் நீ போனால் இப்படி தான் போகணும் அப்படின்லாம் வந்து எடுத்த உடனே ரூல்ஸ் எழுத முடியாது. ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு நாட்டை ஆளக்கூடிய, ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய 4 பேருக்கே 4 ரூல்ஸ் வேணும்னு வந்து, அப்போ நாட்டில் பல கோடி பேருக்கு எவ்வளோ ரூல்ஸ் வேணும் இல்லையா. அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா 60 நாடுகளோட அந்த கான்ஸ்டியூஷன், நம்மளது மாதிரியே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தனக்குன்னு வச்சுருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டியூஷனோட 60 நாடுகளோட புக்ஸ் எடுத்து இவங்க படிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு தரவாக பண்ணாங்க. ஏன்னா இந்த டிராஃப்டிங் கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்களே 8 பேரோட வேலை வந்து அதுதான். 60 நாடுகளோட இதை வந்து படிக்கிறாங்க. அதில் எதெல்லாம் நம்ம நாட்டுக்கு பொருந்தோம், நம்ம மக்களுக்கு எதெல்லாம் பொருந்தோம் அப்படின்லாம் எடுத்து அவங்க ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் டிராஃப்ட் பண்ணி அதை கொண்டு போய் அந்த அசம்பிளி, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சேர்மனாக இருக்கார் பார்த்தீங்களா, 389 மெம்பர்ஸோட அந்த அசம்பிளியில் கொண்டு போய் இதை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரூல்ஸ் ஒன்று கொண்டு வரோம் இந்த விஷயத்துக்காக, இது ரைட்டாக ராங்க அப்படின்வாங்க. அந்த 300+ மெம்பர்ஸும் இதை வந்து வேண்டாம், இது வேண்டாம், இது வேணும், இது இப்படியெல்லாம் மாற்றி அமைங்க, இப்படியெல்லாம் செய்யுங்க அப்படின்னு நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்து அது மறுபடியும் இவங்க அனலைஸ் பண்ணி மறுபடியும் செய்வாங்க. ஸோ யூகேஎஸ்ஏ இந்த நாடுகளோட கான்ஸ்டியூஷன்ஸ்லாம் இவங்க படிச்சிருக்காங்க, தரோவாக படிச்சிருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். டிட் தே டிராஃப்ட் இன் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்? சரி, 60 நாடுகளோட இதை படிச்சிருக்காங்க, அதில் முக்கியமானதெல்லாம் கொண்டு வந்தாங்க. எல்லாருக்கும் 300 பேருக்கு முன்னாடி இதை படித்து காட்டுறாங்க, இது வேண்டாமா வேணுமான்னு கேட்குறாங்க. சரி, இது எவ்வளோ நாளில் இது நடந்தது, ரொம்ப சீக்கிரமாக இதை முடிச்சிட்டாங்களா நம்மளோட கான்ஸ்டியூஷனை அப்படின்னு கேட்டால் கிடையாது. No, nearly 2000 amendments were made before the draft was finalized. பாருங்கள், இங்கே அமெண்ட்மெண்ட்ன்றது சேஞ்சஸ், அதாவது இது வேணாம், இந்த ரூல்ஸ் வேணாங்க, இதை மாற்றிருங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரூல்ஸை எடுத்துகிட்டு அதுக்கு உண்டான வேறு ஏதாவது கரெக்டாக சூஸ் ஆகக்கூடிய சேஞ்சஸை வந்து கொண்டு வந்துடுவாங்க. அமெண்ட்மெண்ட்ன்றது மாற்றங்கள், மாற்றி எழுதுறது, அதுதான் அமெண்ட்மெண்ட். இன்ன வரைக்குமே நம்மளோட கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ கடைசி அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் நம்மளோட கடைசி டிராஃப்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை முறை அதை மாற்றிருக்காங்கன்னு பார்த்தா 2000 முறை மாற்றிருக்காங்க. 2000 அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், இதுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ வந்து அவங்களோட நாட்களை செலவழிச்சிருப்பாங்க, அவங்களோட மூளையை செலவழிச்சிருப்பாங்க. ஸோ இதை மதிக்க வேண்டிய ஒரு பெரிய கட்டாயன்றதை விட பெரிய பொறுப்பில் வந்து நம்ம இருக்கோம். அதாவது நீங்கள் இருக்கீங்க குட்டீஸ், நீங்கள் தான் வந்து ஃப்யூச்சர். ஸோ நீங்கள் ஒருவேளை ஃப்யூச்சரில் நம்மளோட இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். when did they complete this work? உடனே இப்போ இன்னொரு குழந்தை கேட்குறான், எப்போ இந்த ஒர்க்கை இவங்க முடித்தாங்க, இவ்வளோ அமெண்ட்மெண்ட்ஸ் ஆகிருக்கு, இவ்வளோ நாடுகளுக்கு இதெல்லாம் உட்காந்து படிச்சிருக்காங்க, அப்போ எப்போ இவங்க இந்த ஒர்க்கை முடித்தாங்க அப்படின்னு கேட்டால் it took a period of 2 years. நல்லா கவனிச்சு பாருங்கள், 2 வருஷம் 11 மாதம் 17 நாள் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 3 வருஷம். ஏன்னா 11 month 12 month தானே நமக்கு, கிட்டத்தட்ட 3 வருஷம். அப்போது எக்ஸாக்டாக சொல்ல போனால் 2 years 11 months 13 days
எழுதுவாங்க, அமெண்ட் பண்ணுவாங்க, இது வேணாம் அது வேணும்னுவாங்க, அதை கொண்டு போய் சேஞ்சஸ் பண்ணுவாங்க, சேஞ்ச் பண்ணதையும் கொண்டு போய் அவங்க முன்னாடி படித்து காட்டி இது இருக்கலாமா வேணாமா. ஸோ இப்படியே போயிட்டுருக்கே இருக்கும்போது 2 years 11 months and 17 days ஆயிடுச்சு இதை நம்ம முடிக்கிறதுக்கு. இட் வாஸ் கம்ப்ளீட்டட் ஆன் என்னைக்கு இதை ப்ராப்பராக கரெக்டாக முடிச்சிட்டாங்க எல்லோரும் அப்படின்னா 26 November 1949. இது ஏற்கனவே நான் ஃபஸ்ட் செஷனில் சொல்லியிருக்கேன். 26 November இதை முடிச்சிட்டோம், நம்ம 1949 முடிச்சிட்டோம். ஆனால் 26 January 1950 தான் நம்ம வந்து ரிப்பப்ளிக் டேவாக கொண்டாடுறோம். ஏன்னா அதை வந்து முழுமையாக நம்ம ஏற்றுக்கிட்ட நாள் வந்து 26 January. ஏன் வந்து 26 November இதை நம்ம ஏற்றுக்கல அப்படின்னா, அந்த 26 January 1930 ஒரு இன்சிடென்ட், பூர்ண ஸ்வராஜ், இண்டிபெண்டன்ஸ், அதாவது முழுமையான சுதந்திரம் அப்படின்ற ஒரு பிரகடனத்தை செஞ்சது வந்து 26 January. அந்த நாளை ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக 2 மாதம் வெயிட் பண்ணி, அதாவது November 26 December 26 January 26 2 மாதம் வெயிட் பண்ணி இதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டோம். சரிங்களா? இந்த டேட்டும் ரொம்ப முக்கியமான டேட்டு, அந்த டேட்டும் ரொம்ப முக்கியமான டேட்டு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஏன் டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்றதும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். The Constitution was accepted by the Constituent Assembly. ஸோ இவங்க எழுதின இந்த பெரிய டிராஃப்ட் புக்கு, அதாவது புக்குன்னு தான் சொல்லணும், இது பெரிய டிராஃப்ட் புக் வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த கான்ஸ்டியூட் அசம்பிளி இருந்தாங்க பார்த்தியா, 300+ மெம்பர்ஸ் இருந்தாங்க பார்த்தியா, அவங்க வந்து அதை எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. 26 November வந்து முடிச்சிட்டாங்க இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, செலிப்ரேட்டட் அஸ் டே ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஸோ அந்த 26 November ஒவ்வொரு வருஷமும் நம்ம கான்ஸ்டிடியூஷன் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். ஏன்னா இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இல்லைங்களா. இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டுருக்கோம், இத்தனை பேர் அதை பற்றி பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 26 November இனி நீங்கள் மறக்கக்கூடாது, கான்ஸ்டிடியூஷன் டே. Isn't it said கார்த்திகேயன்? எஸ் சார் மிஸ்டர் ஆகும். ஸோ அதனால தான் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் டேவை கொண்டாடுறோமா அப்படின்னு ஒரு பிள்ளை கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஏன் சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடுறோம், ஏன் டீச்சர்ஸ் டே கொண்டாடுறோம், ஏன் கான்ஸ்டியூஷன் டே கொண்டாடுறோம், ஏன் இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறோம், ஏன் ரிப்பப்ளிக் டே கொண்டாடுறோம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுருக்கணும் நீங்கள். ஸோ இதில் பாருங்கள், இப்போ அந்த பெரிய புக்கு வந்து 26 November 1949 வந்து முடிச்சிட்டோம் இல்லைங்களா. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் இல்லைங்களா. அதில் எத்தனை பேர் சைன் பண்ணியிருக்காங்கன்ட்டு அந்த ஸ்லிப்பில் கீழே இருக்கக்கூடிய பிக்சரில் ஸ்லிப்பில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 284 மெம்பர்ஸ் அதை வந்து சைன் பண்ணாங்க. இந்த 284 மெம்பர்ஸில் முதல்ல சைன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அவர் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் இல்லைங்களா. அவர் தான் அதில் சைன் பண்ணார். இது எக்ஸ்ட்ரா தகவல், புக்கில் இல்லாத தகவல். How much was spent to frame the Constitution of India as Nadar? இப்போ இன்னொரு கொஷின் கேட்குறாங்க. இவ்வளோ சொல்கிறீங்க இதை பற்றி, இதுக்கு எவ்வளோலாம் செலவு பண்ணியிருப்பாங்க அவங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, they spent almost 64 lakhs, 64 லட்சம். அதாவது எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இப்போவே 1 லட்சம்ன்றது பெரிய காசு. அப்போ 64 லட்சம் அத்தனை வருஷத்துக்கு முன்னாடினா எவ்வளோ பெரிய காசு, எவ்வளோ இதுக்காக செலவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை எக்காரணத்தை கொண்டு நம்ம மீறவே கூடாது. லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறது, குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது, நோ பார்க்கிங்கில் போகிறது, அந்த மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம தவிர்க்கணும். ஏன்னா இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லோரும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணால் எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் யாருக்குமே வராது. What are the objectives of the Constitution? சரி, இந்த கான்ஸ்டியூஷன் சொல்லுங்க, அதில் என்னெல்லாம் தான் இருக்குது, முக்கியமான விஷயங்கள் மட்டும் சொல்லுங்களேன் நாங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, the Preamble of a Constitution stresses on the justice, liberty, equality and fraternity. ஸோ Preamble அப்படின்றது என்னென்னா, இப்போ உங்களோட புக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இண்டெக்ஸ் பேஜ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த புக்குக்குள்ளே நீ என்னெல்லாம் லெசன் படிக்க போகிற, அது எந்த பேஜ்லலாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவோட முதல் பக்கம்னு கூட வச்சுக்கலாம், முக்கியமான பக்கம்னு வச்சுக்கலாம். அதுதான் வந்து ப்ரியாம்பிள். ஸோ முக்கியமான இந்த புக்கு ஃபுல்லாக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா அதுதான் ப்ரியாம்பிள். ஸோ ப்ரியாம்பிள் அப்படின்னா என்ன, அந்த ப்ரியாம்பிளில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, ஜஸ்டிஸ் சொல்லியிருக்காங்க. ஜஸ்டிஸ்னால் உரிமைகள் சொல்லியிருக்காங்க. அடுத்து லிபர்ட்டி, சுதந்திரம், ஈக்குவாலிட்டி, எல்லோரும் சமம் அப்படின்னு சொல்கிறது ஈக்குவாலிட்டி. ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்றது அந்த எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இருக்கணும், பிரிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் ஃப்ரெட்டர்னிட்டி. வாட் இஸ் த ப்ரியாம்பிள் அப்படின்னு இன்னொருத்தங்க கேட்குறாங்க. த ப்ரிஃபேஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இஸ் த ப்ரியாம்பிள். ஸோ அந்த புக்கோட முதல் பக்கம் தான் வந்து ப்ரியாம்பிள். ப்ரிஃபேஸ்ன்றது முதல் முக்கியமான விஷயத்தை சொல்லக்கூடிய, ஷார்ட்டாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதான் வந்து ப்ரிஃபேஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இஸ் கால்ட் ப்ரியாம்பிள். அக்கார்டிங் டு இட் இந்தியா இஸ் தி. ஸோ இந்த ப்ரியாம்பிள் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். அந்த மேலே பாருங்கள், செகண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் பிக்சரில், இது புக்கில் இல்லை பாருங்கள், செகண்ட் லைனில் சோவர்ஜின், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக்
அண்ட் டு செக்யூர் ஆல் இட்ஸ் சிட்டிசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போது இனி இதை பற்றி இன்னும் அடுத்த செஷனில் வந்து சோவர்ஜின்னா என்ன அப்படின்றத ஒன்று நான் படிக்கும். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் நம்மளோட இந்தியா வந்து எப்படியாப்பட்ட நாடு அப்படின்னா சோவர்ஜின், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள், நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்த செஷன்ஸில் இதை பற்றி நம்ம பார்த்துட்டே இருப்போம். ஒன்றுனா டோன்ட் இன்டர்ஃபியர் வித் எனி திங் இன் த கான்ஸ்டியூஷன். ஸோ கான்ஸ்டியூஷனுக்குள்ளே மூக்க நுழைக்காதீங்க. இன்டர்ஃபியர்னால் அது எது ரைட் ராங்லாம் சொல்கிறது, அது இது பண்ணுறது. தி மஸ்ட் பி மெயின்டைன் ஃபார் இட் இஸ் த ஒன்லி சேஃப்கார்ட் ஆஃப் லிபர்ட்டி. அதை வந்து நம்ம கண்டிப்பாக அப்படியே ரொம்ப பத்திரமா பாதுகாத்துக்கணும். ஏன்னா நம்ம சுதந்திரமாக வாழ்கிறதுக்கும் நம்மளோட ஹாப்பினஸை நம்ம கொண்டு வரத்துக்கும் நமக்கு முக்கியமாக உதவி செய்யக்கூடிய ஒரே விஷயம் வந்து கான்ஸ்டியூஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லியிருக்காரு. ஸோ டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸ், நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். பை.